லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ரவி சார் என்னாச்சு சார்? என் ரூம்க்கு யார் வந்தது தெரியலங்க சார். தெரியலையா? அது கூட தெரியாம நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருந்தா? கெட் அவுட். சாரி சார். மகா, அம்மா சித்திக்கு நிறைய தடவை ஃபோன் பண்ணாங்களாம். சித்தி ஃபோனே எடுக்கலையா? அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. நீயாவது கொஞ்சம் சித்திக்கிட்ட சொல்லி பேச சொல்லலாமே. நான் என்னன்னா பண்ண முடியும்? அம்மாவோட வருத்தம் அப்படி இருக்கு. அதுக்காக அதை அப்படியே விட்டுற முடியுமா? நீ பேச சொல்லு. சரி விடுனா, நான் அம்மா கிட்ட சொல்லி பெரியம்மாக்கு கால் பண்ண சொல்றேன். நீ எதுவும் வருத்தப்படாத. சரி மகா, ஒரு நிமிஷம் இரு. சொல்லுங்க விக்ரம். விக்ரம் இல்ல, இம்சா. எங்க இருக்கீங்க சரவணன்? இங்க என் கேபின்ல. என்ன விஷயம் சொல்லுங்க விக்ரம். யாரோ என்னோட கேபினுக்கு வந்து பிஞ்சு போன லேடிஸ் செப்பலை வச்சுட்டு போயிருக்காங்க. வாட்? விக்ரம் என்ன சொல்றீங்க? யாரு பண்ணாலும் அவன் மட்டும் என் கையில கிடைச்சான். கண்டுபிடிச்சிடலாம் விக்ரம். நீங்க அங்கேயே இருங்க, நான் இப்பவே வரேன். நான் என்னாச்சு? விக்ரம் ரூம்ல யாரோ லேடிஸ் செப்பலை வச்சுட்டு போயிட்டாங்களாம். லேடிஸ் இருப்பா? ஐயோ, மகா, விக்ரம் செம்ம டென்ஷன்ல இருக்காரு. இத பண்ணது யாருன்னு உடனே கண்டுபிடிக்கணும். நீ வீட்டுக்கு போ. அண்ணா. என்ன? விக்ரம் கேபின்ல செருப்ப வச்சது நான் தான். என்ன மகா சொல்ற? என்ன மகா இது? நான் வேணும்னு எதுவுமே பண்ணலண்ணா, ஏதோ தெரியாம நடந்துருச்சுண்ணா. சரி, செப்பல் எதுக்கு இங்க கொண்டு வந்த? ஐயோ, அது ஒரு சோக கதை. நான் உன்கிட்ட அப்புறம் சொல்றேன். ஷூ, விக்ரம் வேற டென்ஷன்ல இருக்காரு. இப்போ என்ன பண்றதுன்னு தெரியலையே. சரி விடு, நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு. அண்ணா அண்ணா இல்லண்ணா. நீ போன்னு சொல்றல, நீ பயப்படாம போ. நான் போயிட்டு வரேண்ணா. என்ன பண்றது? அவர் எப்படியாவது சமாளிக்கணுமே. என்ன திமிரு! என் கேபினுக்குள்ளே வந்து செருப்பு வச்சுட்டு போயிருக்காங்க. யாரா இருக்கும்? வாட் இஸ் திஸ் சரவணன்? இத பாருங்க, நான் அப்பவே சொன்னேன் இந்த பொண்ணுங்கள் எல்லாம் வேலைக்கு வைக்காதீங்க. கேட்டீங்களா? இப்ப பாருங்க என்ன ஆச்சுன்னு. இது யாரு பண்ணான்னு எனக்கு இப்ப தெரிஞ்சே ஆகணும். ஐ வாண்ட் சிசிடிவி ஃபுட்டேஜ் நவ. விக்ரம், இது நியூ ஆஃபீஸ். நேத்து தான் சிசிடிவி கேமராவை ஃபிக்ஸ் பண்ணாங்க. இன்னும் கனெக்ஷன் கூட கொடுக்கல. சி சரவணன், நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோலாம் எனக்கு தெரியாது. என்னோட கேபினுக்கு யார் வந்ததுன்னு எனக்கு தெரிஞ்சுதான் ஆகணும். ஓகே, கூல் டவுன். டெஃபினட்டா கண்டுபிடிச்சிடலாம். மகா, எனக்கு மட்டும் அக்கா கூட பேசணும்னு ஆசை இல்லையா? அவங்க செஞ்சது ஏதாவது நியாயம் இருக்கா? நீயே சொல்லு. சரி, நீ வை போன.
அபி செஞ்ச தப்புக்கு அக்கா என்ன செய்யும்? மகா சொன்ன மாதிரி அக்கா கிட்ட பேசலாம். ஹலோ ஜோதி. அக்கா, இப்பதான் உனக்கு அக்கான்னு தெரியுதா? இத்தனை நாள் என்கிட்ட பேசாம எப்படி இருந்த? கல் மனசுக்காரி. அதுக்கு இல்லக்கா. ஏய், நான் என்னடி குத்தம் செஞ்சேன்? என் பொண்ணு செஞ்ச தப்புக்கு என்னையேடி விலக்கி வச்ச? ஜோதி, எனக்கு இருக்கிற ஒரே சொந்தம் நீ மட்டும் தாண்டி. நீயும் இப்ப என்ன திட்டி ஒதுக்குறல்ல? அக்கா, சும்மா பெரிய வார்த்தை எல்லாம் பேசாத. அபி மன்னிப்பு கேட்டும் கூட உன் மனசு இறங்கலல்ல? ஐயோ அக்கா, அழாத. நாம தான் பேசிட்டோம்ல. ஆ, இப்ப கூட மகா சொல்லிதானே பேசுற? நீயா பேசலையே? இல்லக்கா, நடந்த சம்பவம் என் மனசை ரொம்ப பாதிச்சிருச்சு. அதனாலதான் இந்த மாதிரி நடந்துக்கிட்டேன். என்ன மன்னிச்சிருக்கா? சரி, அதெல்லாம் விடு. நீ நல்லா இருக்கியா? ம், நல்லா இருக்கேன்க்கா. ஆமா, ஐஸுக்கு வேற வரன் பாத்திருக்கியாமே? ஆமாக்கா. என் பொண்ணுக்கு வரன் பாத்திருக்கிறது கூட யாரோ சொல்லிதான் எனக்கு தெரிய வேண்டியதா இருக்கு. ஐயோ, அப்படிலாம் எதுவும் இல்லக்கா. உன்கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியாம தான் சொல்லல. சரி, நடந்ததெல்லாம் விட்டுரு. நாளைக்கு ஐஸ பொண்ணு பார்க்க வராங்க. நீங்க எல்லாருமே குடும்பத்தோட வந்துருங்கக்கா. எப்படிடி? வராம இருந்துருவோமா? கண்டிப்பா வரோம். ஆ, சரிக்கா, நான் வச்சுட்டுமா? ஆ, சரிம்மா. நீங்க ஆபீஸ்க்கு வந்துருங்க. என்னங்க? நானும் வந்துடுறேன். என்ன ஈஸ்வரி? நம்ம வீட்ல ஒரு சந்தோஷமான விசேஷங்க. என்ன ஈஸ்வரி? நம்ம சரவணனுக்கு இப்பதானே கல்யாணம் ஆச்சு, அதுக்குள்ள என்ன விசேஷம்? அது இல்லங்க, நம்ம ஐஸ்வர்யாவை பொண்ணு பார்க்க வராங்களாம். எந்த ஐஸ்வர்யா பத்தி பேசுற? ஏங்க இப்படி பேசுறீங்க? என் பொண்ணை இன்சல்ட் பண்ணவங்க யாரா இருந்தாலும் எனக்கு அவங்கள பிடிக்காது. ரொம்ப நாள் கழிச்சு ஐஸ்வர்யாவுக்கு ஒரு நல்ல வரன் அமைஞ்சிருக்கு. அவளை பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க நாளைக்கு வராங்க. என் தங்கச்சி நம்ம எல்லாரையும் வர சொல்லியிருக்கா. நீங்க இப்படி பேசினா எப்படிங்க? நீ அவங்க பேச்ச எடுக்காத ஈஸ்வரி. உன் தங்கச்சி குடும்பத்தால நான் மண்டபத்துல அத்தனை பேருக்கு முன்னால அவமானப்பட்டது போதும். சம்மந்தி என்ன பார்த்த பார்வையில எனக்கு பாதி உசுரே போயிருச்சு. ஏங்க, நம்ம பொண்ணு அபி செஞ்ச தப்புக்கு அவங்க என்னங்க பண்ணுவாங்க? தப்பு பண்ணிட்டேன்னு அபியே ஒத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? பிரச்சனைதான். நமக்கு கல்யாண வயசுல ஒரு பொண்ணு இருக்கும்போது அவளை பத்தி கவலைப்படாம மூணாவது மனுஷங்க வீட்டு விசேஷத்தை பத்தி நீ பேசிட்டு இருக்க. யாரு? ஜோதி எனக்கு மூணாவது மனுஷியா? அவ என் கூட பிறந்த தங்கச்சிங்க. அதுவும் இல்லாம இப்பதானே நம்ம சரவணனுக்கு கல்யாணம் முடிச்சோம். அதுக்குள்ள அபிக்கு என்னங்க அவசரம்? ஐஸ்வர்யாவுக்கு கல்யாணம் ஆனாதான் விஜயோட பார்வை என் பக்கம் திரும்பும். அதுக்காகவாது இந்த ஃபங்க்ஷன்ல கலந்துக்கணும். இத பாரு ஈஸ்வரி, நீ என்ன சொன்னாலும் என் மனசு மாறவே மாறாது. டாடி, அம்மா சொல்றதுதான் கரெக்ட் டாடி. நான் பண்ண மிஸ்டேக் சித்தி என்ன பண்ணுவாங்க? நம்ம ஃபங்க்ஷனுக்கு போலாம். என்ன அபி சொல்ற? நல்லதுக்கு தான் சொல்றேன்ப்பா. கோவத்தை கண்டினியூ பண்ணா ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆயிடும். அதுவும் இல்லாம சித்தி வீட்டுக்கு நம்மளை விட்டா வேற யார் இருக்கா? நாம தானே முன்ன நின்று கல்யாணத்தை நடத்தணும். என் கல்யாணத்தை பத்தி கவலைப்படாதீங்க டாடி. அதெல்லாம் கரெக்ட் டைம்க்கு நடக்கும். எனக்கு மாப்பிள்ளை பாக்குற சிரமத்தை கூட நான் உங்களுக்கு தரமாட்டேன். ஏய், என்னடி பேசுற? எங்களுக்கு சிரமம் கொடுக்க மாட்டேன்னா நீயே மாப்பிள்ளைய பாத்துட்டியா? ஏன், அதுல என்ன தப்பு? ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்காது. கூடிய சீக்கிரம் என் மனசுக்கு பிடிச்சவர் யாருன்னு நானே உங்ககிட்ட சொல்றேன். என்னங்க இவ இப்படி சொல்றா? நீங்களும் எதுவும் பேசாம இருக்கீங்க? அபி கரெக்டா தான் பேசுற.
அவளுக்கு பிடிச்சவனோட தானே அவ வாழ முடியும். அபி சந்தோஷம் தான் என் சந்தோஷம். தேங்க் யூ டாடி. எனக்கு அதான் முக்கியம். சரி, நிச்சயதார்த்தத்துக்கு போகணும்னு என் பொண்ணு ஆசைப்படுறா. அதுக்காக நான் ஒத்துக்கிறேன். ம், நம்ம வீட்டு முறைக்கு நம்ம என்ன செய்யணுமோ அதை சிறப்பா செஞ்சிடலாம். ஆனா நான் வரமாட்டேன். ஏங்க அப்படி சொல்றீங்க? ஈஸ்வரி, தயவு செஞ்சு என்ன கம்பல் பண்ணாத. நான் வரமாட்டேன். அபிய கூட்டிட்டு நீ போயிட்டு வந்துரு. விடுமா, கவலைப்படாத. அப்பாவை எப்படி சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வரணும்னு எனக்கு நல்லா தெரியும். ம், சரி. ம். நாம விஜய் அடையணும்னா பெரியம்மா குடும்பத்தோட சேர்ந்துதான் ஆகணும். ஆயில் பாக்கெட் எங்க இருக்கு சார்? சார், ஒரு சின்ன ஹெல்ப். நல்லெண்ணெய் எங்க இருக்கு? விஜய், நீங்க? என் பேர் விஜய் கிடையாது மேடம், குமார். குமாரா? என்ன சொல்றாரு இவரு? இவரு மேம் மேம் நில். என்ன பார்த்து பயப்படுறாங்க, என்னாச்சு? விஜய் மாதிரி தானே தெரிஞ்சது. டக்குன்னு பார்த்தா வேற ஆள் மாதிரி இருக்கு. ஒண்ணுமே புரியலையே. யாரா இருக்கும்? எக்ஸ்கியூஸ் மீ மேடம். ஆ, கேன் ஐ ஹெல்ப் யூ மேம்? ரொம்ப நேரமா இங்கேயே நிக்கிறீங்களான்னு தான் கேட்குறேன். ஏதாவது ஹெல்ப் வேணுமா மேடம்? இல்ல, தேங்க்யூ. ஏன் யாரை பார்த்தாலும் எனக்கு இப்படி இருக்கு? வாங்கினதெல்லாம் போதும், சீக்கிரமா வீட்டுக்கு போயிடலாம். இந்தாங்க, இதுக்கெல்லாம் பில்ல போடுங்க. மேடம் ஒரு 2 மினிட்ஸ், இப்போ பில் போட்டு தரேன். மேடம் 2 மினிட்ஸ் மேடம். மேடம் ஐயோ, ஐசு எங்க போறீங்க? என்னாச்சுங்க ஐசு? இல்ல, இதுக்கு முன்னாடி உங்களை நிறைய கெட்டப்ல பார்த்தனா? யாரு? நானா? இல்லையே. நான் இப்பதான் கடைக்குள்ளேயே வரேனே. என்ன சொல்றாரு இவரு? அப்ப நமக்கு ஏன் அப்படி தோணுச்சு? அது ஒண்ணும் இல்லைங்க. நீங்க எப்ப பார்த்தாலும் என்னைய நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? அதான், உங்களுக்கு யாரை பார்த்தாலும் நானாவே தெரியுறேன். ஐசு, நீங்க என்ன லவ் பண்றீங்க. ஐசு, நானும் உங்களை லவ் பண்றேன். ஐ லவ் யூ. ஐசு, பதில் சொல்லிட்டு போங்க. அத மைக் போட்டு சொல்லுங்க, அப்ப சொல்றேன். மைக் போட்டா இந்த வரேன். ஹலோ, மைக் டெஸ்டிங் 1 2 3. நான் விஜய் பேசுறேன். நான் காதலிக்கிற பொண்ணு மைக் போட்டு சொன்னாதான் என்னோட காதலை ஏத்துப்பன்னு சொல்லிட்டா. அதான் இப்ப நான் மைக் போட்டு சொல்றேன். என்னதான் காதல் கம்யூனிகேஷன் டிஜிட்டலா மாறிட்டாலும் இந்த பொண்ணுங்களுக்கு மௌனராக ஸ்டைல்ல காதலை சொன்னாதான் பிடிக்கும் போல இருக்கு. எனக்கும் உனக்கும் தெரிஞ்ச நம்ம காதல் இப்போ இந்த ஊருக்கே தெரிய போகுது. ஐஸ்வர்யா, ஐ லவ் யூ. I love you. மடியில் தர வச்சு சஞ்சிக்கிற சங்கதிய சொல்லி தரவாடி.
திரும்பிட்டியா? இந்த வர ஐசு திரும்பு. ஐசு இப்பவே உனக்கு முத்தம் கொடுக்கணும் போல இருக்கு. ஒரே ஒரு கிஸ் கொடுக்குறேன். என்ன டேய் 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 என்னடா பண்ற? ஐயோ பா, என்ன ஐசு இப்படி தள்ளி விடுற? ஸ்வீட்டி, இப்ப எதுக்கு நீ என்ன தள்ளி விடுற? நீ ரொம்ப லேட் பண்ற. நம்ம 2 பேரும் ஒண்ணு சேர வேண்டிய நேரம் வந்துருச்சு. வா. டேய் 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 வா, டேய் ஸ்வீட்டி. டேய் வா, ஐசு. விடுடா. டேய் ஐசு தங்கம். விடுன்றல. வா. விடு. டேய் வா ஐசு. ஆமா. என்ன ப்ரோ பண்ண பார்த்த? என்ன பண்ண பாத்தியா? நீ பண்ண வேலைக்கு உனக்கு கொன்றுக்கணும்டா. டேய், ஒரு ரூம்ல எலக்ட்ரிக் ப்ராப்ளம், பவர் வராதுன்னு தானடா இங்க வந்து படுத்த. ஆ? ஆனா நீ என்னைய கிஸ் பண்றியா? கிஸ்ஸா? ஆ. நானா? என்ன ப்ரோ? டேய், கண்டவளெல்லாம் நினைச்சு கனவு கண்டுட்டு என்ன கிஸ் பண்ண வந்துட்டு என்ன கேக்குறியா? நடிக்கிறியாடா நீ? கனவா? அப்போ உண்மை இல்லையா அது? சாரி ப்ரோ, அவள கொஞ்சம் எமோஷனல் ஆகி என்ன மீறி எல்லாம் மீறி நடந்துருச்சு. மன்னிச்சிரு ப்ரோ. டேய், அசிங்கமான வேலையை பார்த்துட்டு சாரி 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 கேக்குறான். சாரி அட கேக்குறான். போடா வெளியில, போடா வெளியில போடா. ஓ ப்ரோ, ஒரு நிமிஷம். எதுக்கு ப்ரோ இப்படி டென்ஷன் ஆகுற? இப்ப அப்படி என்ன நடந்துருச்சுன்னு நீ இவ்வளவு கோவப்படுற? சில் ப்ரோ. என் ஆள் மேல உள்ள லவ்ல கொஞ்சம் எமோஷனல் ஆகி. ப்ரோ, காதல் சிந்தனையை கொலைக்கும், கனவை கொடுக்குன்னு வைரமுத்தே சொல்லியிருக்காரு ப்ரோ. டேய், இத பாரு, நல்லா பாரு. பார்த்துட்டு தான் இருக்கேன். கன்னி மப்புல இருக்கவங்களுக்கும் காதல் மப்புல இருக்கவங்களுக்கும் எதை சொன்னாலும் ஏறாது. புரியுதா? சூப்பர். ஆமா, இது யார் ப்ரோ சொன்னா? யாரும் சொல்லல. அப்புறம் உன் மேல இருக்க டென்ஷன்ல நான் தான்டா சொன்னேன். டேய், வெளியில போ, ஒழுங்கா போ வெளியில. சரி போற. ஒரே நிமிஷம் போ. ஒரே நிமிஷம். இப்ப நான் வெளியே போகணும்னா எனக்கு நீ ஒரு ஹெல்ப் பண்ணணும். ஹெல்ப்பா? என்ன ஹெல்ப்? என் ஆளு என்ன பார்த்து சிரிக்கிறா. ஆனா என்னால அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியல ப்ரோ. அதுக்கு அவளை நான் இம்ப்ரெஸ் பண்ணணும். அதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா கூட. எது? உன்னோட ஆளை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு நான் ஐடியா கொடுக்கணுமா? உன்னை விட்டு ஓடுறதுக்கு வேணா ஐடியா தர்றேன். வேணுமா? என்ன ப்ரோ? நோ. என்ன ப்ரோ இப்ப அவசரமா பேசிக்கிட்டு இருக்க? போடா. நான் சொல்றது கேளு ப்ரோ. ஒரு அண்ணனா உன்னோட தம்பி லவ்வுக்கு ஹெல்ப் பண்ணு. படா. ப்ளீஸ் ப்ரோ. ப்ளீஸ் ப்ரோ. என்னடா பண்ற ப்ரோ? ப்ளீஸ் ப்ரோ. எப்படியாவது ஹெல்ப் பண்ணு ப்ரோ. ப்ளீஸ் ப்ரோ. என்னோட லவ்வுக்கு ஹெல்ப் பண்ணு ப்ரோ. இல்லனா உன் காலை விடவே மாட்டேன். புரிஞ்சுக்க. யோசிக்கிறேன்டா. யோசி. நல்லா யோசி. என்ன பண்றது? இவன் இன்னைக்கு நம்ம ரூம்ல விட்டா நம்ம தூக்கத்தை கெடுப்பான். நம்மளை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பான். என்ன பண்ணலாம்? என்ன இவ்வளவு பயங்கரமா யோசிக்கிறான்? ஓகே. சூப்பர் ப்ரோ. சொல்லு. என் ஆளை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு நான் என்ன பண்ணணும்? நான் என்ன வேணா பண்றேன் ப்ரோ. சொல்லு. இரு. ஒண்ணு பண்ணு. இங்க வேண்டாம். அட்மாஸ்பியர் நல்லாவே இல்லை. நம்ம நேரம் மொட்டை மாடிக்கு போய் அப்படியே அந்த மூன் லைட்ல உன்னோட இமேஜினேஷன் மாதிரியே யோசிச்சேன்னு வச்சுக்கோ. ரொம்ப சூப்பரான ஐடியா கிடைக்கும். என்ன சொல்ற ப்ரோ? எப்படி ப்ரோ இப்படி எல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்ட? சூப்பர் ப்ரோ. டேய், எவன எங்க அண்ணனை கல் நெஞ்சுக்காரன்னு சொன்னது? கனிந்த நெஞ்சம் கொண்டவன்டா, கனிந்த நெஞ்சம் கொண்டவன். சரி ஓகே, நம்ம மாடிக்கு போலாம். மாடிக்கு போலாம். முன்னாடி. ஐயோ, வா ப்ரோ. வரேன். வா. போ, வரேன். ப்ரோ, கதவு தர ப்ரோ. என்ன பண்ற? ப்ரோ, கதவு தர. ஏண்டா? ப்ரோ, கதவு
தர ப்ரோ. ஏண்டா உன்னோட லவ்வுக்கு நான் ஹெல்ப் பண்ணணுமா உனக்கு? ஆ? இனிமே இந்த ரூம் பக்கமே வந்துடாத. அந்த கொசுக்கடியிலேயே படுத்துக்க. ப்ரோ 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 கதவு தர ப்ரோ. லவ்வா லவ். லவ்வுக்கு ஐடியா கொடுக்குறேன்னு சொன்னேன். இப்ப கடைசில காலை வாரிட்ட. ப்ரோ கதவை தர ப்ரோ. ப்ரோ கதவை தர ப்ரோ. ஐயோ வெயிட்ஸ தாங்கல. விக்ரம் கதவை தரடா. நான் பொண்ணுடா. ஐயோ ஆஹா, இதான் பொண்ணு கழகு. நம்ம காலத்துல இருந்தாங்களே.